வணக்கங்க. இன்னைக்கு லஞ்ச் மெனு என்னன்றத நம்ம பார்த்துடலாம். சாதம், வெண்டைக்காய் மசாலா, தண்டு பொரியல், கீரை பால் கூட்டுங்க. சாதம் வெந்துடுச்சு. பருப்பை வந்து நான் வேக வச்சு வச்சிருக்கேங்க. அதோட இப்போ நம்ம சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து அதையும் சேர்த்து வேக விட்டுறலாம். நான் வந்து இன்னைக்கு பாலக்கீரை தான் எடுத்திருக்கேங்க. பாலக்கீரை பால் கூட்டுங்க இது. பாலக்கீரையை க்ளீன் பண்ணிட்டு பொடி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதையும் இந்த பருப்போட சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போ கீரை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் வேக விட்டுடலாங்க. அடுத்தது நான் வெண்டைக்காய், வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி ஒரே ஒரு தக்காளிங்க கட் பண்ணி வச்சிருக்கேங்க. தண்டு பொரியலுக்காக தண்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதில் இருக்க நார்லாம் எடுத்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. தேங்காய் வந்து கொஞ்சமாக துருவி வச்சிருக்கேன் வாழைத்தண்டுக்காக. இப்போ அந்த பொரியலும் பார்த்துடலாம். இப்போ வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டிருக்கேன். கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துக்கிறேங்க. ரெண்டும் பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, தட்டி வச்சிருக்க வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையுமே வாணலியில் சேர்த்துக்கலாங்க. ஒன்றா சேர்த்து வெண்டைக்காய் மசாலாவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இதில் சாதம் போட்டு கூட கிளறி கொடுக்கலாங்க. குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு வெண்டைக்காய் சாதம்னு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்மளுக்கு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவை அதில் சேர்த்துக்கலாங்க. வெண்டைக்காவை சேர்த்து அது ஒரு மாதிரி கொலகொலப்பாக வரும் இல்லைங்க, அந்த தன்மை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நான் இப்போ உப்பு சேர்க்கலைங்க, அப்புறமா தான் சேர்க்க போகிறேன். இப்போ வெண்டைக்காவை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் சேர்த்ததால கொலன்னு ஆயிடும்லாம் நினைக்க வேணாங்க. நல்லா வதக்கிட்டே இருந்தோன்னா அந்த மாதிரி இருக்காது. மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டோன்னா அந்த வெண்டைக்காயில் இருக்க க்ரீன் கலர் நம்மளுக்கு டக்குன்னு போகாதுங்க. அந்த கலர்லேயே அப்படியே மெயின்டைன் ஆகும் நம்மளுக்கு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு. போட்டுட்டு வெண்டைக்காவை இன்னும் நல்லா வதக்கிக்கிறேன் நான். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க காரத்துக்காக. அது சேர்த்து இப்போ வெண்டைக்காவை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாதத்தோட கூட கிளறி பிசைஞ்சு சாப்பிடலாங்க. இப்போ நம்ம அடுத்ததை வந்து கீரை நல்லா நம்மளுக்கு பருப்பும் கீரையும் வெந்து வந்துடுச்சுங்க. நான் ஒரு 4 துண்டு தேங்காவை அரைச்சி அது பால் எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த தேங்காய் பாலை இதோட ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றின உடனே ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. கரெக்டாக இருக்கும் அந்த பருப்பு, கீரை, பால் எல்லாம் சேர்ந்து. இப்போ நான் அதை கடுகு, காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு தாளித்து அந்த கீரையில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ கீரை பால் கூட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றதுக்கான டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கங்க. அடுத்து நான் வாழைத்தண்டை பொரியலுக்காக கடுகு, சீரகம் சேர்த்துக்கிறேங்க. அது வந்து நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கருவேப்பிலையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. நல்லா எண்ணெயில் வெங்காயம் வதங்கி வந்த உடனே நம்ம நான் வந்து வாழைத்தண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. வாழைத்தண்டை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டு வந்தோன்னா அது தேவையான அளவு தண்ணி விடணுங்க. நம்ம தண்ணி விட்டு நல்லா வேக விட்டாதான் தண்டு வந்து நம்ம சாப்பிடும்போது அப்படியே சாஃப்டாக ரொம்ப மென்மையாக இருக்குங்க. உப்பு சேர்த்துட்டேன். இப்போ தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மூடி போட்டு வேக விட்டுடலாம். மூடி போட்டு வேக விட்டோன்னா நம்மளுக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும். இப்போ நான் மூடி போட்டுட்டேன். ஒரு 5லேருந்து நிமிஷத்தில் நல்லா வெந்துடுங்க.
நம்ம இப்ப துருவி வச்சிருக்க தேங்காய் பூவ அதுல சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ வந்து நம்மளுக்கு லஞ்ச் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. சாதம், கீரை, தண்டு, வெண்டைக்காய் மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியே செய்து பாருங்கங்க. டேஸ்டியா இருக்கும். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்